வணக்கம் சார். வணக்கம் சைமன். நேற்று நடந்த விஜய் அவர்களுடைய இந்த கரூர் விக்டிம்ஸோட ஃபேமிலி மீட் வந்து நிறைய பேரால் விமர்சிக்கப்பட்டுச்சு சார். அது இவங்க தான் அப்படின்னு கிடையாது, எல்லாருமே பயங்கரமான விமர்சனம். ஆனால் அந்த ஃபேமிலியில் இருக்கவங்க யாருமே எந்த ஒரு இதுவுமே பேசலை. அது ரொம்ப அவங்க ஸ்டார்டிங்கில் கொடுத்த இந்த 20 lakhs கிரெடிட் பண்ணதுக்கப்புறம் கொடுத்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரியாக தான் இருந்தது. என்ன அவங்க பையன் இறந்துருக்கான் இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பேசினாங்க. அவங்க இப்போ வெளியே நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. விஜய் அவர் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார், வயசு வித்தியாசம் பார்க்காம விழுந்து மன்னிப்பு கேட்டார் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூஸ் கொடுத்துருக்காங்க. இது அரசியல் ஆக்க வேணான்னு சொன்னவங்க இப்போ பயங்கரமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எடுத்து. இல்லை, இது 2 விதமாக எடுத்துக்கலாம் சைமன். நீங்கள் சொல்கிற மாதிரி இது அரசியல் ஆக்க வேணாம், நினைச்சிருந்தா பயங்கரமான அரசியலாக மாற்றலாம். அது 2 விதமாக. என்னென்னா, இப்போ ஒரு சம்பவம் நடந்து சம்பவத்துக்கு அப்புறம் 30 நாள் நம்ம இந்து மதத்து பிறகு வர 30 நாள் துக்க அனுஷ்டிக்கு எடுத்துன்னு அது அந்த துக்கத்துக்கு பிறகு மீட் பண்ணதை தாண்டி நிறைய பேர் விமர்சனம், எனக்கே கூட மன வருத்தமாக சில விஷயங்கள்லாம் கூட போட்டிருந்தோம். நீங்கள் மற்ற கட்சி தலைவர்கள் இது மாதிரி அவங்க போய் ஒரு சம்பவம் நடந்து அவங்க இடத்துல கூப்பிட்டு வர வச்சா இந்த மீடியாக்களும் இந்த ஆட்களும் எவ்வளோ விமர்சனம் பண்ணுவாங்க அப்படின்னு அதை பற்றிலாம் காலையில் ஐ டோன்ட் கேர் அப்படின்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் மீறி அந்த மக்கள் கொடுத்த சப்போர்ட் இருக்கு இல்லைங்களா. ஆரம்பத்தில் நான் சொல்றது, இங்கே எல்லாரும் திடீர்னு இந்த சினிமாவில் பார்க்குற மாதிரி யாரும் வண்டியில் ஏறாதீங்க, எல்லாரையும் நான் தடுத்து நிறுத்துறேன், நான் இங்கே நான் 41 உயிர் போயிடுச்சு, அதுக்கெல்லாம் காரணம் அவர் தான், நீங்கள் எப்படி இதை ஏறலாம் அப்படின்ற மாதிரி யாராவது குறவு கொடுப்பாங்கன்னு பார்த்தா முதல்ல போய் சீட்டை போய் இடம் பிடிக்கிற அளவுக்கு போயாச்சு. அப்புறம் இங்கே வந்த பிறகு மீட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி, காலையில் 8 மணிக்கு தொடங்கினது, 6:30 மணிக்கு தான் அவர் அங்கேருந்தே கிளம்பி போயிருக்காரு விஜய் ஆனால் இன்னைக்கு கரூரில், ஏன்னா நேற்று யாரும் மீடியாவே யாரும் வர வேண்டாங்க, யாரும் பேசலை, எல்லா பஸ்ஸில் வந்தவங்க அதே மாதிரி பஸ்லேயே கிளம்பி போயிட்டாங்க. இடையெல்லாம் கூட அவங்க கிட்ட ஏதாவது பைக்ஸ்லாம் வாங்கலாம்னு முயற்சி பண்ணியிருக்காங்க, கரூருக்கு போயிட்டாங்க. செய்தி சேனல் போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஒரு அம்மா சொல்கிறாங்க, விஜயை பார்க்கறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா மெலிஞ்சு போயிருக்காரு, சாப்பிடாம இருக்காரு, தாடியோடு இருக்காரு, நெடுஞ்சானா என் காலில் விழுந்துட்டாரு, அவருக்கு என்னங்க இருக்குது, ஏன் அப்படி அப்படின்னு அந்த அம்மாவுடைய பையன் பேட்டி கொடுத்துருக்காப்ல. சார், அவ்வளோ பெரிய நடிகர், அவ்வளோ கோடி சம்பளம் வாங்குறாப்புல, எங்கள் அம்மா காலில் விழ வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாதுங்களே அப்படின்னு. இது எப்படின்னா, இது ஒரு அரசியல் பார்வையாக பார்க்குறாங்க. ஆனால் விஜய் போய் சொல்லி பேசுங்க அப்படின்னு யாருக்கிட்டையும் சொல்லலை. அது சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க சார், ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரியே சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இருந்தாலும் இருந்திருக்கலாம். அப்படி சொல்லக்கூடிய ஒரு இப்படி வாய்ப்பு இருந்ததுன்னா இப்படி ஒரு இது பண்ணிப்போம் நம்ம அதே கரூருக்கோ அல்லது அதே ஆட்களை இங்கேயே வர வச்சு, நீங்க கரூர் தான் போக முடியல, போனா கூட்டம் ரைட்டு, இதே நட்சத்திர ஹோட்டல்ல நான் சொல்ற மீடியாக்கள் மட்டும், சரி மீடியாவே வேணாம், நாங்க ஒரு கேமரா வச்சு எடுக்கலாம், நீங்க அதுல எவ்வளவு வேணாலும் அவுட் எடுத்துங்க, ஒரு வீடியோ எடுக்கிறோம், வீடியோ எடுத்து இதே போல கதறி காலில் விழுந்து, நீ தான் என் மகராசன், நீ தான் ராஜராஜ சோழன், உன்னை விட்டா எனக்கு ஆள் ஆரியம் இல்லை அப்படின்னு தமிழ்நாட்டிலே கதி கலங்கின மாதிரியான ஒரு அரசியல் கூட பண்ணியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா, நான் கேள்விப்பட்டது என்னன்னா, விஜய் மன ரீதியாகவே ரொம்ப ஒரு மாதிரி டல் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு மாதிரி ரொம்ப குற்ற உணர்வு அதிகமாகி போய் டல்லாகி, கிட்டத்தட்ட அந்த சம்பவத்துக்கு பிறகு ஜான் ஆரோக்கியசாமியை தவிர மீறி யாரையும் மீட் பண்ணவே இல்லையா. அவர் ஃபோனில் மட்டும்தான் பேசியிருக்காரு, மீறி யாரையும் இது ஒன்று பண்ணிக்கணும். அந்த குற்ற உணர்ச்சியோடைய வெளிப்பாடு அதை எங்கேயாவது ஒரு இடத்துல அந்த பாரத்தை இறக்கி வைக்கணும் போது, இந்த வெள்ளரிக்காய் வெடிச்சு சதறதுங்களா, அது மாதிரி அழுது இது பண்ணியிருக்காரு. அது பொய்யோ அல்லது ஸ்கிரிப்டோ கிடையாது, எழுதி கொடுத்தோ அல்லது இப்படிலாம் போய் பேசுங்க அதெல்லாம் எதுவும் சொல்ல காணப்படுது. மற்றபடி எதுவும் நீங்கள் உங்கள் இஷ்டம், நீங்கள் பேட்டி கொடுக்குறதா கொடுத்துக்கலாம், நீங்கள் எது சொன்னாலும் சொல்ல, நம்ம உங்களை மீட் பண்ணியாச்சு, உங்ககிட்ட என் பாரத்தை கொட்டியாச்சு, அதன் பிறகு நீங்கள் அப்படின்னு இதுதான் நடந்திருக்குது. தன் மேல் உள்ள ஒரு மனசுமையை இறக்கி வச்சிருக்காரு. நான் என்ன சொல்றேன்னா, பொதுவாக ஒரு அரசியல் களத்துக்குள்ள வந்தாச்சு, அரசியல் களத்துக்குள்ள என்ன வேணாலும் நடக்கும், அரசியலுக்காக என்னென்னலாம் வேலை பண்ணுவாங்க அப்படின்னு அது நிஜத்தில் நடக்கிற ஒரு விஷயம் தான். இதை நீங்க ஆரம்பத்தில் தாங்க முடியலன்னா தொடர்ந்து எப்படி அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு பலருடைய கேள்வி நீங்க இதுக்கே மன அழுத்தம் ஆயிட்டீங்கன்னா, அதன் பிறகு தொடர்ந்து எவ்வளோ கேள்விகள் இருக்கும், எவ்வளோ தொல்லைகள் இருக்கும், எவ்வளோ பிரச்சனைகள் வரும், பர்சனலான பிரச்சனைகள் வரும். சரி, நீங்க ஒரு ஆட்சி அதிகாரத்துக்குள்ளேயே வந்துட்டீங்க அப்படின் போது அப்போ எப்படி உங்களால ஆட்சி அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து பண்ண முடியும்? இதை விட பெரிய அழுத்தம்லாம் வருமே. இப்பயாவது ஒரு 1,00,000 பேர் கேள்வி கேட்கறான், அப்ப கோடி பேர் கேள்வி கேட்பானே, அப்ப நேஷனல் லெவல்ல கேள்வி கேட்பானே, அப்ப உங்களுக்கு சாதகமற்ற ஒரு மத்திய அரசு இருந்ததுன்னா அது பெரும் அழுத்தம் கொடுக்குமே. அதெல்லாம் நீங்க எப்படி தாங்குவீங்கன்ற ஒரு கேள்வி மிக சரியான கேள்வியா இருக்கு சார். நேற்று நடந்த இந்த விஷயங்கள் எல்லாம்
ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது நேற்று வந்து 33 பேரோட ஃபேமிலிஸ் மட்டும்தான் போயிருந்தாங்க. 37 பேரோட ஃபேமிலிஸ் மட்டும்தான் போயிருந்தாங்க. மீதி இருக்கிறவங்க போல. அதுக்கப்புறம் அந்த ஃபேமிலியில இருக்கிற மெயினா அந்த ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா ஒய்ஃப் போல, அவங்களோட தங்கச்சி ஹஸ்பண்டு அந்த மாதிரி கூட்டிட்டு போயிருக்காங்க. எங்களுக்கு அவங்க போனதே தெரியாது அப்படின்னு சொல்லிலாம் நிறைய கான்ஸ்பிரசிஸ் வந்துகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு சார் உண்மை? ஏன்னா ஒரு விஷயம் நேற்று நடந்துருச்சு, அதை கரெக்டாக அது நடக்கும்போது ஈவினிங்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடுக்கடுக்காக வந்துகிட்டே இருக்கு. 20 லட்சத்தை நான் திருப்பி கொடுத்துட்டேன். அது வந்து எனக்கு அவர் என்கிட்ட பேசும்போது அவர் கரூருக்கு வந்து நேரில் ஆறுதல் சொல்றேன்னு தான் என்கிட்ட சொன்னார். ஆனால் அவர் வரல, நாங்களும் அங்கே அவர் கூப்பிட்ட இடத்துக்கு எங்களால் போகிறதுக்கு எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்லியும் பேசியிருக்காங்க. இது எப்படி சார் பார்க்குறது? இல்லை, ஆக்சுவலாக முதல்ல 41 குடும்பம் அப்படின்னாங்க. ஆக்சுவலாக ஒரு குடும்பத்தில் வந்து 3 பேர் இதுவாயிருக்காங்க. மொத்தம் 38 குடும்பம். அதில் ஒருத்தர் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 37 குடும்பங்கள் வந்திருக்கு. 235 பேரை வந்து 3 பஸ்ஸில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அதில் கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கூட ஒரு பெரியவர் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் வெளியே. என் ஒய்ஃபை மட்டும் கூப்பிட்டு வந்துட்டாங்க, என்னுடைய மகன் இறந்துட்டான், என்னை வந்து விட்டுட்டாங்க, நான் கோயம்புத்தூர்லேருந்து எங்கேயாவது ஈரோட்லேருந்து வரேன் நான் கேள்விப்பட்டு, இப்படி ஒரு நிகழ்ச்சியே நடக்கலைன்றாங்க, உள்ளே இருக்குது என் ஒய்ஃபு தான், அவள் ஏமாற்றி காசு வாங்குறதுக்காக சொந்தக்காரங்களாம் இது பண்ணாங்க. அதுக்கப்புறம் தாவேக்காவினர் ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. எனக்கு 20 வருஷமா அவங்க கணவன் மனைவியாவே சேர்ந்து இல்லை, இந்த 20 லட்ச ரூபாய் காசுக்காக இந்த நபர் வந்திருக்காரு அப்படின்னு அவங்கள வந்து சொந்தக்காரங்களே சொல்லிட்டாங்க. அந்த நபரை வந்து அதனால தான் நாங்கள் அழைக்கல அப்படின்ட்டாங்க. ஆனால் இந்த நிகழ்ச்சி நடந்த பிறகு இன்னைக்கு ஒரு அம்மா வந்து அந்த 20 லட்சத்தை நான் திருப்பி கொடுத்துட்டோம், இல்லை நான் வந்து நேரில் வந்து அவர் சொல்லாத இதுன்னா, அப்போ இவ்வளோ நேரம் ஏன் இதை வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி. 20 லட்சத்தை நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்களா அப்படின்ற ஒரு விஷயம். எங்க கொடுக்கும்போது அக்கௌண்ட் நம்பர் கேட்கும்போது அக்கௌண்ட் நம்பர் கொடுத்தீங்கல்ல, அப்பயே ரோஷப்பட்டு இது பண்ணியிருக்க வேண்டியது அடுக்கடுக்கான கேள்வி சோசியல் மீடியாவில் வரும். ஆனால் பாருங்க, ஒரு 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 உயிர், அந்த உயிரை தாண்டி ஒரு காசுன்ற ஒரு விஷயம் இங்கே விவாதிக்கப்படக்கூடிய ஒரு இதுவாக மாறுது. வந்து எவ்வளோ பெரிய ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது சைமன். வந்து இந்த உயிருக்கு நீங்க 1 கோடி ரூபாய், பொதுவாக சொல்றேன் நான், விஜய் இல்லை, 1 கோடி கொடுத்தா கூட அந்த உயிரை வந்து அதுக்கு வந்து ஈடுனே கிடையாது, வந்து கிடையாது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இதை வச்சு ஒரு அரசியல் நடக்குது, வந்து இதை வச்சு ஒரு பெரிய விவாதம் நடக்குது, இதை வச்சு சோசியல் மீடியாவில் சண்டை நடக்குது. அந்த அம்மா வந்து ஆளுங்கட்சி பெரிய அழுத்தம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. திடீர்னு பார்த்தா அந்த அம்மா இவ்வளவு நேரம் இல்லாத ரோஷம் இப்ப எங்க வந்ததுன்றாங்க. இந்த 10 நாளுக்கான வட்டியை சேர்த்து வாங்குங்கன்றாங்க. ஆமா, என்னென்ன வந்தது? என்னன்னா ஒரு சம்பவம் இந்தியாவை தாண்டி உலகத்தையே உழுக்கக்கூடிய ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தில் ஒரு 41 பேர் உயிர் வந்து இதுவான விஷயம், அது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரி ஒரு நடிகனை பக்கம் வந்த கூட்டம் தான் அது. வந்து அப்ப அந்த நடிகனுக்கு எவ்வளவு பெரிய மாசு இருக்கும், அதை நியாயப்படுத்த விரும்பல. அது அப்படி எவ்வளவு பெரிய மாசு இருக்கும். அதை தாண்டி இனிமேல் இது மாதிரி நடைபெறக்கூடாது. இது எங்க நடந்தது தப்பு? இது விபத்தா, சதியா? இது என்ன காரணம்? மக்களுடைய அறியாமையா? இன்னும் அந்த மக்கள் வந்து ஒரு வெறிப்பிடித்த ரசிகர்களா தான் இருக்காங்களா? டிரான்ஸ்ஃபார்மர் மேல ஏறுறாங்களா? லைட் கம்பத்து மேல ஏறுறாங்களா? இவங்களுக்கு அறிவே இல்லையா? இன்னைக்கு காலம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. எல்லார் கையிலும் மொபைல் போன் இருக்கு, ஆண்ட்ராய்டு போன் இருக்குது, எல்லா சோசியல் மீடியா அவங்க கையில இருக்குது. அதை தாண்டி இன்னும் கற்காலத்துக்கு போயிட்டு இருக்கானே. இந்த மாதிரி விமர்சனங்கள் இவ்வளவு இருக்கும் பொழுது ஒரு காசை வச்சு ஒரு அரசியல் வந்து திரும்ப வந்து வரும்பொழுது அது ரொம்ப அப்பட்டமான ஒரு விஷயமா இருக்குது. வந்து இது எதை நோக்கி போகுதுன்னே ஒரு வெறுப்பான ஒரு விஷயமா இருக்குது. இது யாருக்குள்ள இருக்காங்கன்னு தாண்டி என்னையா பண்றீங்க நீங்க இந்த மக்களை வச்சுக்கிட்டு? இவங்களுக்கா வந்து ஒரு இது வராதா? இது உண்மையிலே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது ஏறக்குறைய பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க நிறுத்தணும். அதாவது நீங்க மக்கள் கூடுற இடங்கள்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான பயணத்தை தாண்டி நீங்க எல்லாம் வராதியா, நீங்க எல்லாம் இது பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்ன்ற நான் வந்து டிவிகே வந்து நேத்து எல்லாரையும் மீட் பண்ணதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அதிரடியாக டிஎம்கே கவர்மெண்ட் கிட்ட 6 கேள்விகள் நெல் கொள்முதல் ரிலேட்டடா. நெல் கொள்முதல் விஷயம் வந்து ஒரு 10 நாளைக்கு மேல போய்கிட்டு இருக்கு சார். அது வந்து இப்போ ஆரம்பிச்சது கிடையாது, 10 நாளாவே அதை பத்தின டாக் போயிட்டு இருக்கு. 10 நாளாவே மத்திய குழு வந்து இங்க வந்து ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைய விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த விஷயம்லாம் ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. இது நேத்து கரூர் சம்பவம் அவங்கள மீட் பண்ணதுக்கு அப்புறம் திடீர்னு உடனே முதலமைச்சருக்கு 6 கேள்விகள் அப்படின்னு சொல்லி வர்றது நீங்க லேட்டு தான், அதுக்குன்னு ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது சார். ஒரு சம்பவம் நடந்துச்சு, 30 நாள் எங்க இருந்தீங்கன்னே தெரியல. 30 நாளுக்கு அப்புறம் நீங்க மீட் பண்ணிட்டீங்க, வந்து நீங்க ஒரு அறிக்கை ஒன்று கொடுக்குறீங்க. மறுபடியும் ஒரு அறிக்கை அரசியல் தான். அல்ல நீங்க ஏன் வந்து மறுபடியும் வந்து நீங்க சொல்ற மாதிரி தான் இது வந்து 10 நாள் கிடையாது. வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷமா இருக்கிற ஒரு பிரச்சனை தான். வந்து எந்த ஆட்சி வந்தாலும் வந்து நீங்க ஒரு தடவை ஊர் பேர் சொல்ல விரும்பல நான். வந்து அங்க வந்து நிறைய தோல் தொழிற்சாலைகள் உள்ள பகுதி. ஷூவும் வந்து தோலால் செய்யப்பட்ட மணிப்பர்சம் வந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு ஊர். அது பெருமளவில்
அங்க நானும் ஒரு திரைப்பட இயக்குனரும் போயிருந்தப்போ ஒரு சமூக அக்கறை உள்ள நிஜமாவே சமூக அக்கறை உள்ள ஒரு திரைப்பட இயக்குனர் அவர் நிலத்தடி நீர் எடுத்து இப்படி காமிச்சாரு. என்னங்க அது அப்படின்னு, எங்க ராக்கெட் செய்ய தெரிஞ்ச அமெரிக்காரனுக்கு ஷூ செய்ய தெரியாதா? அவனுக்கு ராக்கெட் செய்ய தெரிஞ்ச அவனுக்கு இந்த ஷூ செய்ய தெரியாதா? நம்ம கிட்ட கொடுக்குறான் அவன். இது ஒரு பெரிய அரசியல் இருக்குது இதுக்குள்ள போனோம்னா. நீங்க எல்லா திட்டங்களும் போடுறீங்க, எல்லா இதுவும் கொண்டு வந்தீங்க, நவீனமயம் ஆக்கிட்டீங்க. இன்னைக்கு தமிழ்நாடு எந்த ஒரு ரேஞ்சில போயிடுச்சு. இன்னும் விவசாயி வெளியே தான் அந்த நெல்லை அறுவடை பண்ணி வச்சிருக்கான். அது மேல தார்பாய் தான் போடுறான். அந்த தார்பாயை தாண்டி மழை தண்ணி இறங்குது. அந்த மழை தண்ணி இறங்கி அந்த நெல் முளைச்சு போகுது. இது காலகாலமா இருக்குது, எல்லா ஆட்சி காலத்திலயும் இருக்குது. இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு போது நீங்க ஒரு 30 நாள் பொறுத்து வெளியே வந்து இது பேச வேண்டிய பிரச்சனை தான். இப்ப நீங்க சரி இந்த எலெக்ஷனை ஒட்டி இந்த அரசியல் ஒட்டி நீங்க பேசுறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எடப்பாடி அதை அடிக்கடி நடிச்சிட்டாரு. ஆமா, அவர் நேரா போய் இறங்கி தூக்கி எல்லாத்தையும் தூக்கி அந்த நெல்லை எடுத்து மூட்டியை தூக்கி இது பண்ணி எல்லாமே பண்ணிட்டாரு. நீங்க திரும்பவும் அறிக்கை அரசியல் பண்றீங்களே அப்படின்ற ஒரு பெரிய இதுதான். அதுவும் பாத்தீங்கன்னா மறுபடியும் நீங்க டிஎம்கே தான், நான் தவறா சொல்ல நீ ஆளுங்கட்சியை தான் சீர்றீங்க. அதை தாண்டி எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகளை நீங்க ஏன் தொட மாட்டீங்க? இதை தாண்டி இதோ ஒரு பிரச்சனை, இதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்கு. இதையும் மீறி சரி ஒரு மக்களை சந்திச்சிங்க, ஒரு பிரச்சார கூட்டமா வந்தது, இவ்வளவு பெரிய எழுச்சி உண்டாச்சு, இவ்வளவு பெரிய மக்கள் வந்தது. இதுக்கப்புறம் எப்படியாப்பட்ட அந்த மக்கள் சந்திப்பா இருக்கும்? அது ஒரு பொதுக்கூட்டமா இருக்குமா, ஒரு திருமணி கூட்டமா இருக்குமா, இல்ல மக்களை சந்திக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்கும்? உங்களுக்காக நாங்க என்ன இது பண்ண போகிறோம்? இன்னும் திட்டமா உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய ஒரு விஷயமா? எங்க கட்சி என்ன வரும்? விமர்சனத்தை தாண்டி திரும்ப விமர்சனம் பண்ணத்தை விட்டு நாங்க வரங்க, நாங்க இதெல்லாம் பண்றோங்க அப்படின்ட்டு அதை விட்டுட்டு பூரா எதிர்ப்பு அரசியல் அப்படின்ட்டு என்ன ஆயிடும்னா அப்படியே வேற மாதிரி திரும்பிடும். சைமன், இது நான் பொதுவா சொல்றேன், நான் திரும்பவும் சொல்றேன், நான் எந்த கட்சியும் சாராதவன், எந்த ரசிகர் மன்றத்திற்கும் நான் தலைவன் அல்ல. அது திரும்ப நான் சொல்லிக்கிறேன். அது அப்படியே மாறும். அது என்ன சொல்றதுன்னா, இது யார் விஜய்க்கு இதெல்லாம் ஐடியா கொடுக்குறாங்கன்னு தெரியல எனக்கு. விகடன்ல ஒரு ஆர்டிக்கல் ரிலீஸ் ஆயிருந்துச்சு சார். அதுல நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க டிவிகே ரிலேட்டடா. அதுல நான் முக்கியமா பார்த்த 2-3 விஷயங்கள் என்னன்னா, இப்போ கொள்கை பரப்பு மீட்டிங் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே 4 மாசத்துக்கு முன்னாடியே சொன்னாங்க. 3 மீட்டிங் நடந்தது சேலத்துல, அப்புறம் இன்னொரு 2 இடத்துல எங்கேயோ மீட்டிங் நடந்தது. அதுக்கப்புறம் அதை பத்தி எந்த ஒரு பேச்சுமே கிடையாது. அது அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. அது எங்கேயுமே அதை பத்தி பேசல. அந்த மாதிரி பூத் கமிட்டி மீட்டிங்னு ஒன்று இது பண்ணாங்க. 2,45,000 பேரை நாங்கள் நியமிக்க போகிறோம் அப்படின்னாங்க. அதுவும் அப்படியே போச்சு. இவங்க சொல்றது எல்லாமே அந்த டைம்ல பயங்கர ஃபயராக இருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுது. இதை எப்போ இவங்க சரி பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. உண்மை நியாயமான ஒரு கேள்வி, கரெக்டான ஒரு விஷயம் தான். நீங்க ஒன்று ஆரம்பிக்கிறீங்க, அது பூம் ஆகுது, திரும்ப அதை விட்டுறீங்க, வேற ஒன்றுத்துக்குள்ள வந்துடுறீங்க. நீங்கள் உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு சைமன் நான் ஒரு ஆர்டிக்கல் கூட படித்தேன். இந்தியாவிலே ஒரு செயலி மூலம், ஆப் மூலமாக ஒரு 2 கோடி பேர் மக்கள், 2 கோடி பேர் உறுப்பினர்களாக சேர்ந்த ஒரு கட்சி இந்தியாவில் இதுதான் அப்படின்னு போட்டோம். அப்படியாப்பட்ட ஒரு மக்கள் உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கும் போது ஒரு தொடர்ச்சியான ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ண வேண்டியது தானே. நீங்க படம் பார்க்கும்போது திரைப்படத்துல சொல்ற மாதிரி சொல்லணும்னா காட்சி ஜம்ப் ஆகுதுன்னு தெரியுங்களா? என்னையா அது ஜம்ப் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு. அது மாதிரி ஜம்ப் ஆகிறது ஏன்? கரெக்டான கேள்வி. நீங்க இதெல்லாம் தொடர்ந்து பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா தலைமைக்கு கீழ் உள்ள பொறுப்பாளர்கள் கீழ் உள்ள அடுத்த பொறுப்பாளர்கள் சரியான ஒரு கம்யூனிகேஷன் இல்லையோன்னு தோணுது. அதை நான் விசாரிச்சிருக்கேன், அப்படிதான் இல்லைன்னு. இப்ப கூட பாத்தீங்கன்னா நான் கேள்விப்பட்டது என்னன்னா, விஜயே ஒரு தனியார் ஏஜென்சி மூலியமாக எப்படி நம்முடைய பொறுப்பாளர்கள், குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள், தாவேகாவோட மாவட்ட செயலாளர்கள் எப்படி ஒர்க் பண்றாங்க, எப்படி இருக்காங்க, எந்த மண்டலம் இருக்காங்க, யார் சார்ந்து இருக்கிறார்கள், அவர்கள் உண்மையா நமக்காக இருக்காங்களா, என்ன விதத்துல அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்னு ஒரு சர்வே எடுத்ததாக ஒரு தகவல் அது எந்த அளவுக்கு தெரியல. ஜான் ஆரோக்கியசாமி தான் ஐடியா கொடுத்ததாக கூட இதுவாயிருக்குது. அது ஒரு ரிப்போர்ட் கூட வந்தப்போ பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் திமுகவிற்கு அனுதாபிகளாக உள்ளார்கள், அவங்க பக்கம் இருக்கிறாங்க அந்த மாதிரியான ஒரு தகவல். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மீதி பேர்லாம் பார்த்தீங்கன்னா அது பட்டும் படாமல் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு. ரைட், ஓகே. உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஒரு புது கட்சி வருதுன்னா நமக்கு பதவி கொடுப்பாங்க, ஏதாவது பொறுப்பு கொடுப்பாங்க, அதுக்குதான் ரொம்ப பேர் ஆர்வமா செலவும் பண்ணுவாங்க. நான் பொதுவாக சொல்றேன். விஜயகாந்துக்கெல்லாம் அப்படி பெரும்பான்மையா ஆட்கள் வந்தப்போ அவர் அப்பயே கழிக்க ஆரம்பிச்சார். அதெல்லாம் நீங்களாம் போ அப்படின்னு. எம்ஜிஆருடைய பெரிய பலம் என்ன தெரியுங்களா? அது திருவண்ணாமலைக்கு பக்கத்துல போலூர்னு ஒரு ஊருக்கு ஒரு நபர் ஒரு உச்சி அதிமுக கம்பத்துல கொடி கட்டிட்டு இருக்கு. உச்சியில இது மாதிரி அப்பெல்லாம் பாதுகாப்புல கொடி கம்பம் எப்படி ஆடும் பாருங்க முன்னெல்லாம். பார்த்துட்டு யாருன்னு கேட்கிறாப்புல, சோ என்ன வேலை பார்க்கறாரு, சைக்கிள் ஷாப் வச்சிருக்காரு.
அடுத்த எலெக்ஷன்ல அவருக்கு வேட்பாளர் வந்து அப்படியாப்பட்ட ஒரு சீட்டு கொடுக்குறாருன்னா அந்த தலைவன் எப்படியாப்பட்ட ஒரு ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாரு, எப்படியாப்பட்ட ஆட்களை இது பண்றாரு. இதுதாங்க ஒரு நல்ல அரசியலுக்கான ஒரு விஷயம். நீங்க புதுசா வரும்பொழுது உண்மையா ஆத்மார்த்தமா சில பேர் ஒர்க் பண்ணுவாங்க, சில பேர் வந்து உங்களுக்கு எதிராக கூட இருப்பாங்க. பொதுவா சொல்றேன் நான், சில பேர் வந்து பதவி கிடைச்சா ரைட்டு இருப்போம், இந்த கட்சி தேர்ச்சுன்னா தொடர்ந்து பயணப்படுவோம், இது தேரலையா அடுத்து ஜம்பாய் ஓடிடுவோம் அப்படின்பாங்க. இது எல்லாம் முதல்ல வந்து உள்கட்டமைப்பு உட்கட்சியை வந்து சரி பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அததான் விஜய் இப்ப இறங்கியிருக்காருன்னு ஒரு தகவல் வந்து சார். எல்லா இடத்துலயுமே விஜய் பண்றாரு அப்படின்னு தான் வருது. இப்போ ரீசெண்டா 2ஆம் கட்ட தலைவர்கள் யாரு பேருமே அடிபட மாட்டேங்குது, அவங்க யாருமே வென்யூவுக்கும் வந்த மாதிரி தெரியல. அது எதனால சார்? இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சார் வந்து எல்லாத்தையும் போய் பேச முடியாது. பின்னாடி வந்து அவருக்கு ஒர்க் பண்றதுக்கு யாராவது ஒரு பெரிய டீமே வேணும், 40-50 பேர் கொண்ட டீம் கண்டிப்பா வேணும். அப்படி இருக்கும்போது இவர் தான் எல்லாமே பண்றாரு அப்படின்ற நியூஸ் மட்டும் தான் வருது. என்ன ஆச்சு அவங்களுக்கு எல்லாம்? ஆமா, யாருமே உங்களுக்கு விஜயே நான் கேள்விப்பட்டது என்னன்னா, விஜயே ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டாராம் இந்த சம்பவத்துக்கு பிறகு. நீங்க திருச்சி ஓடிட்டீங்கன்னா என்ன ஆகும் வந்து ஆளாளுக்கு அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்னீங்க நாங்க வந்து ஏற்காடு பக்கத்துல இருந்தோம், நான் டெல்லியில இருந்தேன், நான் சண்டிகர்ல இருந்தேன்னு சொன்னாலும் விஜய் என்னன்னா தனிச்சு ஒரு சேரை போட்டு உட்காந்த மாதிரி ஆயிட்டாராம் வந்து. யாருமே யார் போன் போட்டாலும் வந்து தொடர்பு எல்லைக்கு வெளியே சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு நொந்து போய் வர ஆட்கள் என்னன்னா பயம் தான் வந்து என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு அதுல கொஞ்சம் வெக்ஸ் ஆயிட்டாராம் வந்து. அதனாலதான் பாத்தீங்கன்னா தான் கூட இருந்தவர்கள்லாம் ஓடி போயிட்டாங்கன்னு போது இந்த மக்களுக்கு நாம வந்து அவங்களை என்ன பண்றது, அவங்க கிட்ட சரண்டர் ஆயிடுவோம் தான் காலில் விழுந்தது வந்து. நீங்க தான் எஜமான், உங்களை தான் நான் நம்புறேன், நான் மற்றவங்களை நம்பல, மற்றவங்களை வச்சிருக்கிறேன். இப்பவுமே அரசியல்ல உண்டு அது வந்து. எல்லாருக்கும் வந்து இவரு துரைமுருகன் அமைச்சர் அவர் சொன்ன மாதிரி இந்தியாவில் நீங்க ஒரு கட்சிக்கு தலைவனாகணும்னா உடம்பு ஃபுல்லா கண்ணா இருக்கணும் அப்படின்னாரு வந்து. அதுல உடல் முழுக்க கண்ணா நீங்க இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு விஜய் இருக்கிறார் வந்து. அதுதான் உண்மை. இப்போ சிபிஐ விசாரணை வந்து போயிட்டு இருக்குங்க சார், கரூர் ஸ்டாம்பீட் ரிலேட்டடா. அப்படி இருக்கிற ஒரு டைம்ல இந்த ஃபேமிலிஸ் எல்லாரையுமே அங்க கூட்டிட்டு வந்து விஜய் சார் தனியா மீட் பண்றது, மீடியா எதுவுமே இல்லாம அப்படின்னு இருக்கும்போது இந்த விசாரணைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா? இல்ல அவங்களே யோசிப்பாங்கல்ல, இவர் ஏன் எல்லாரையும் தனியா கூப்பிட்டு அங்க மீட் பண்ண சொல்றாரு? இப்ப எல்லாரும் வெளியே வந்து ஒரே விஷயத்த சொல்றாங்கல்ல சார், அவர் வந்து என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு, எங்க அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்றாங்கல்ல சார். அந்த மாதிரி ஏதாவது சொல்லி இவங்க வந்து மாத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல சார்? இல்ல மேபி இது தெரிஞ்சு பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாக்குமூலம் அவங்க சொன்னதெல்லாம் வந்து ஏற்கனவே மத்திய குழுவே வந்து வாங்கிட்டாங்க. இப்ப சிபிஐ கூட விசாரிச்சுட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. மத்திய குழு ஒரு நாள் வந்துட்டு கிளம்பிட்டாங்க வந்து மற்றது இல்லாம இப்ப வந்து ஸ்பெஷல் டீம் போட்டிருந்தாங்க தமிழக அரசு, அவங்க வந்து விசாரிச்சதை வாங்கி வச்சுக்கிட்டாங்க இவங்க. ஒருவேளை நீங்க சொல்ற பார்வையை கரெக்டா வந்து ஒரு வழக்கு சம்பந்தமான ஒரு விசாரணை இருக்கும்பொழுது அந்த விசாரணைக்கு உட்பட்டவர்கள் அதுல மிக முக்கியமாக பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கும் பொழுது அவங்களை நீங்க எப்படி தனியா கூப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கரெக்டான கேள்விதான் அது. அதுக்கு உண்மை பர்மிஷன் வாங்கினாங்களா இல்லையா, இது சரி இது பார்க்கறது ரைட்டு தான், எனக்கு அதை பத்தி தெரியல வந்து. இது பார்க்கறது ரைட்டு தான், அதனால என்ன இருக்குதுன்னு அவங்க வந்து விட்டுட்டாங்களான்னு தெரியல. ஆனா நீங்க சொல்ற மாதிரி அந்த வழக்குக்கு ஒரு பின்னடைவு ஆகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு மேபி அது. சார் இப்போ சிபிஐ விசாரணை வந்து போயிட்டு இருக்கு. இப்போ விசாரணை வந்து முடிவடைவதற்கு எத்தனை நாட்களாகும், எத்தனை மாதங்களாகும், வருடங்களாகும் அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த விசாரணை வந்து எல்லாருமே இதை வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க சார். இந்த விசாரணை ஒருவேளை டிவிகேக்கு எதிராக ஜனவரி பிப்ரவரியில ஒரு வெர்டிக்ட் வருது அப்படின்னா அது டிவிகேவுக்கு பெரிய பிரச்சனையா வருமா? நிச்சயமா மாறும் வந்து, பின்னடைவாக மாறும் வந்து. திரும்ப அந்த விசாரணை மேல ஒரு விமர்சனம் வரும் வந்து, திரும்ப இன்னொரு விசாரணை வேணும், இன்னொரு விசாரணை கேட்கறாங்களா என்ன தெரியல. ஒரு விசாரணை மேல அது நீங்க விசாரணை என்பது இப்ப கூட பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஆமா, 4 பேர் மேல போட்டிருக்காங்க அப்படின் போது அது கூட 2 விதமான விமர்சனங்கள் இருக்குது. ஒண்ணு வந்து பாருங்க, நீங்க மத்திய அரசு கிட்ட நாங்க போய் அழுத்தம் கொடுத்ததுனால தான் சிபிஐ விசாரணை, அதனால தான் வந்தாங்க, நாங்க தான் கேட்டுக்கிட்டோம், ஆனா இவங்க கேட்கல, பிஜேபியில இருக்கிற 2 பேர் தான் கேட்டாங்க. இப்போ எங்களை தான் இது பண்றீங்க அவங்க பாருங்க அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா இவங்க சரி விசாரணை வந்து இப்படி இருந்து ஆரம்பிக்க நீங்க சொல்ற மாதிரி வந்து யார் அவங்க சரியான இதுவோ அவங்க வந்து இறங்கி களத்துல ஆரம்பிச்சிட்டாங்க, பாருங்க இங்க இருந்து தான் தொடங்குறாங்க அவங்க, இவங்க தான் அதுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் மீறி முழுமையான ஒரு விசாரணை முடிஞ்சு நீங்க சொல்ற மாதிரி அது எவ்வளவு காலம் ஆகுன்னு தெரியல. ஒரு தீர்ப்பு வரும்பொழுதுதான் அது தெரியும், அது எதிராக ஆதரவாக உண்மை கண்டிப்பா அது என்னன்னு வந்து அப்பதான் தெரிய வரும். ஓகே சார், அடுத்த இன்டர்வியூல சந்திப்போம் சார். நன்றி சார்.